உலகில் ஆக பெரிய அரசியலமைப்பு சட்டமான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய அவையில் ஏற்கப்பட்டு இன்று 75 ஆண்டுகள் ஆகிறது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு வரைவு தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு இந்த வரைவு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் 11 அமர்வுகளாக கூடி விவாதங்களை முன்னெடுத்தன. நமது அரசியலமைப்பு சட்டம் உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாகும். அதன் தொடக்கத்தில் 395 கட்டுரைகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. சோசியலிசம் மதசார்பற்ற குடியரசுக்கான இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமூக, பொருளாதாரம், அரசியல், நிதி, கருத்து, நம்பிக்கை, வழிபாட்டுக்குரிய சுதந்திரம், சட்டத்தின் முன் சமத்துவம், சமவாய்ப்பு, தனிமனித மாண்பினை வலியுறுத்தும் சகோதரத்துவமும், தேசத்தின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் பேணப்படும் என்கின்ற அரசமைப்பின் அடிநாதமாக திகழும் முகப்புரை தெரிவிக்கிறது. இந்த சட்டம் உருவாகும் வரை ஒருவரின் சாதியில் பிறந்திருக்கிறார் என்பதே அளவுகோலாக இருந்தது. அதை கொண்டே அவருடைய தகுதி வரையறுக்கப்பட்டு அவரது பிறப்புரிமையான வாக்குரிமை, கல்வி போன்ற பிற உரிமைகள் தீர்மானிக்கப்பட்டும் இருந்தன. இதையெல்லாம் நிராகரித்து இந்நாட்டில் பிறந்த ஒருவர் எவ்வித பாகுபாடுமின்றி மனிதராக அங்கீகரிக்கப்பட்டு அம்மனிதருக்கான மதிப்பும் உரிமையும் வழங்கப்பட்டது. அம்பேத்கரின் அரசியல் அமைப்பு தனி மனிதனை தன்னுடைய அளவுகோல் கொண்டு எழுதப்பட்டது. இதுதான் நம் அரசியல் அமைப்பின் சட்டம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட தலை சிறந்த அங்கீகாரமாகும். எனவேதான் அவர் அரசமைப்பு சட்டத்தை தாக்கல் செய்த பின் ஆற்றிய உரை மிக முக்கியமாக கருதப்படுகிறது. கூட்டாட்சி தத்துவத்தின் தெளிவான விளக்கம், மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், அரசமைப்பு சட்டங்கள் உருவான பொழுது எழுந்த சவால்கள், சந்தித்த பிரச்சனை, தவிர்க்கப்பட்ட சட்டங்கள், நீக்கப்பட்ட சட்டங்கள், அதற்கான காரணங்கள் என்று துவங்கிய அவரது பேச்சு நமது அரசியல் ஜனநாயகம் சமூக ஜனநாயகமாக மாற வேண்டியதன் அவசியத்தை அவ்வுரையில் தெரிவித்திருந்தார். சிவில் சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இந்த அரசியல் சட்டம் என்று ஆணித்தரமாக உணர்த்தினார். அதை உறுதியும் படுத்தினார். சமூக ஜனநாயகம் இல்லாது போனால் அரசியல் ஜனநாயகம் நிலை நிற்காது என்று அச்சமூட்டினார். அவர் அச்சப்பட்டது போலவே இன்று தீண்டாமை குற்றமாக கருதப்படுகிறது. அதே வேளையில் சாதியும் மதமும் பண்பாடு கலாச்சாரம் என்ற போர்வைக்குள் புகுந்து இறையாண்மைக்கு வேட்டு வைக்கிறது. சக மனிதர்கள் மீது வலிந்து திணிக்கப்படும் சாதிய பாகுபாடு, தீண்டாமையும் வன்கொடுமையும் பாலியல் அடிப்படையிலான குற்றங்களும் திண்ணியம் வேங்கை வாசல்களும் சிவில் சமூகத்தை திகைத்திர செய்தாலும் அவர்கள் அரசு நிர்வாகம், காவல்துறை ஆகியவற்றின் மீது பழியினை போட்டு விமர்சனங்களை வைத்து தங்கள் தவறுகளிலிருந்து தவிர்க்க பார்க்கிறது சிவில் சமூகம். சட்டம் விரைவில் நீதியை வழங்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றெல்லாம் குரலுயர்த்தி பேசும் சிவில் சமூகம் தனக்கான கடமையை மட்டும் கவனமாக மறந்து விடுகிறது. மேட்ரிமோனியல் விளம்பரங்களில் கூட சாதிக்கு ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனி முளைக்கின்றன. ஆனால் சட்டம் பிறப்பின் அடிப்படையிலான சாதியை அடிப்படை மதிப்பீடாக அளவுகோலாக கொள்ளுவதையோ நிராகரிக்கிறது. ஆனால் சிவில் சமூகம் வீடு வாடகைக்கு விடுவதிலும் கூட சாதி பார்க்கிறது, வெட்கம் பார்ப்பதில்லை. ஏனெனில் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் தான் அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவேதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியாக மட்டுமே நமது அரசியல் அமைப்பு இயங்கி சிவில் டெமோக்ரஸியாக மாறாதவரை எந்த ஒரு பயனும் இல்லை என்று அம்பேத்கர் கூறுகிறார். ஏனெனில் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் தான் அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவேதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியாக மட்டுமே நமது அரசியல் அமைப்பு இயங்கி சிவில் டெமோக்ரஸியாக மாறாதவரை எந்த ஒரு பயனும் இல்லை என்கிறார் அம்பேத்கர். சிவில் சமூகம் தனது மனசாட்சிப்படி தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு தார்மீக அடிப்படையிலும் அடிப்படை அறம் கொண்டும் அணுகாமல் போனால் இறையாண்மையும் ஜனநாயகமும் ஒரு புத்தகமாக மட்டுமே இருந்துவிடும். அரசியல் அமைப்பு சட்டம் நிர்வாக அமைப்பு முறை அறத்துடன் கையாண்டால்தான் உண்மையான ஜனநாயகம் மலரும் என்ற கசப்பான உண்மையினை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாள் இது. மாறுவோம், மாற்ற முயற்சிப்போம். நன்றி.